நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. காங்கிரஸ் இடையே இன்று மாலை அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். இன்று இது முடிவு செய்யப்பட விடுமா? முழு விவரம் என்ன? வணக்கம். திமுக காங்கிரஸ் உடனான 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையானது கடும் இழுபறிக்கு மத்தியில் இன்றைய தினம் உறுதியாக இருக்கிறது. இன்று மாலை காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் உள்ளிட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பேச்சுவார்த்தை குழு திமுக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தங்கள் இறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்று மாலை 5 மணிக்கு காங்கிரஸ் குழு தற்போது அறிவாலயம் வர இருக்கிறார்கள். திமுக மற்றும் காங்கிரஸ் உடையான அந்த பேச்சுவார்த்தையின் போது ஏற்கனவே 41 தொகுதிகள் 2 மாநிலங்களில் உறுப்பினர்கள் கேட்ட காங்கிரசுக்கு தற்போது திமுக சார்பில் தொடர் பேச்சுவார்த்தை இழுபறி, கட்சி அதாவது கூட்டணியை விட்டு வெளியேறுகிறார்கள் என்று பல்வேறு விஷயங்கள் வந்த நிலையில் அது ஒரு முடிவுக்கு வந்து தற்போது சிதம்பரம் தலையிட்டு அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் திமுக காங்கிரசுடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இன்று மாலை முடிவுக்கு வருகிறது. ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. 28 தொகுதிகள் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது 25 தொகுதிகள் என்ற காங்கிரஸ் தற்போது 28 தொகுதிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய மாநிலங்களவை இடமும் 2 இடங்கள் ஒதுக்கப்பட இருக்கிறது. வருகின்ற அதாவது நாளை தினம் முடிவடையும் இந்த 6 தமிழகத்திற்கு 6 இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. இந்த 6 இடங்களில் திமுக 4 மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கலாம். இந்நிலையில் நாளையோடு முடிவடையக்கூடிய ஒரு சூழலில் நாளை முதல் வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. எனவே அதன் அடிப்படையில் இன்றைய தினமே வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரசுக்கு அதாவது ஏற்கனவே தேமுதிகவிற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 3 வேட்பாளர்களும் திமுக அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அறிவித்தால் காங்கிரஸ் கூட்டணி இல்லை என்று உறுதியாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அது இல்லை, காங்கிரஸ் கூட்டணி திமுகவுடன் தான் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த இன்று மாலை ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகிறது. அதன் அடிப்படையில் இன்று ஒரு இடம் அதாவது காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும். மீதம் இருக்கக்கூடிய 2 இடங்கள் திமுகவிற்கும். அதே போல அடுத்த முறை சிதம்பரத்திற்கு ஏற்கனவே திமுக கூட்டணியில் தான் திமுகவினுடைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவில் தான் அவர் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். எனவே அவருக்கு ரெனுவல் என சொல்லக்கூடிய மீண்டும் புதுப்பித்தல் என்ற அடிப்படையில் அவருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பை திமுக கொடுக்கும் என்று அதை வாய்மொழி உத்தரவாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே இன்று மாலை நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தை முழுமையாக திமுக காங்கிரசுடைய அந்த உறுதிப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு தரப்பு பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு முரண்பாடுகள் எழுப்பப்பட்ட நிலையில் ஏற்கனவே தமிழக மேலிட பொறுப்பாளர் கடும் விமர்சனங்கள் தாவேக்காயை ஒப்பிட்டு திமுகவை பேசியது திமுக மத்தியில் கடும் கண்டனமும் கோபத்தையும் ஏற்படுத்தும் நிலையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்காத வாய்ப்பில்லை என்று பல்வேறு பேச்சுகள் அடிப்பட்ட நிலையில் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தது போல தற்போது இன்றைய தினம் திமுக மற்றும் காங்கிரசுடனான அந்த பேச்சுவார்த்தை துவங்க இருக்கிறது. இன்றைய தினம் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ஏனென்றால் நாளைய தினம் தேதி முடிவடை இருப்பதால் ஒரு மாநிலங்களவை உறுப்பினரும் 28 சட்டமன்ற தேர்தலுக்கான இடங்களும் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே திமுக கூட்டணியில் அதிக இடங்களை பெறக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.